திருநங்கைன்ற ஒரு சமுதாயத்தையே ஒரு மாதிரி கேவலமான விஷயங்கள் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் மக்கள் ஒரு பக்கம் பாசிட்டிவா தெரிவிச்சா கூட ஒரு பக்கம் நெகட்டிவ்ஸா தெரிவிக்கும் போது அந்த அந்த கமெண்ட்ஸ்ல பாத்துக்கீங்க. பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் மக்களுக்கு என்ன தெரியுமா சொல்றேன், ஒரு திருநங்கைன்னு சொன்னாலே ஒரு கேவலமா பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களையும் பத்தி அவங்களுக்கு தானே தெரியும். ஒவ்வொருத்தவங்க என்ன ஜாப்ல இருக்காங்க, படிச்சவங்களும் இருப்பாங்க, படிக்காதவங்களும் இருப்பாங்க, ஒர்க்ல இருக்கிறவங்களும் இருப்பாங்க, வேலைக்கு போறவங்களும் இருப்பாங்க. எதுக்கு திருநங்கைன்னா நீங்க வந்து கேவலமா பார்ப்பீங்க? ம். அதெல்லாம் நீங்க வந்து திருநங்கையோட கமாண்ட மட்டும் பார்க்க வேண்டாம். நிறைய பசங்களோடதையோ பொண்ணுங்களோடய கமாண்ட பாருங்க. இப்போ நிறைய பேர் பொண்ணுங்க தான் வந்து ரொம்ப சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப கிளாமரா பண்ணிட்டு ஆடிட்டு இருக்காங்க. பட் திருநங்கை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்க கிளாமரா ஆடுறீங்க, அவுத்து போட்டு ஆடாத. ஒவ்வொருத்தவங்க ஒரு 5 விரல் ஒரு மாதிரி இருக்குமா? வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். அதனால திருநங்கைன்னு சொல்லி அந்த லைஃபுக்குள்ள வந்தாலே ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து யாருமே திருநங்கை வந்து கேவலம்னு சொல்லி பார்க்காதீங்க, பிடிக்காதீங்க. அவங்க வந்து அவங்க எங்களோட கம்யூனிட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சடங்குகள் நிறைய இருக்கு. அப்போ இப்போ ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா சடங்கு வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சர்ஜரி பண்ணிட்டா ஒரு சடங்குன்னு ஒன்று வைப்பாங்க. அந்த சடங்கு வைக்கும்போது இத்தனை சாங்கியம் அங்கே நடக்கும். அது மக்கள் பார்வையில தப்பா பட்டுச்சுன்னா அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. எங்க காலங்காலமா எங்க பெரியவங்களாம் பண்ணின ஒர்க் தான் சடங்கு. சர்ஜரி பண்ணி இந்த மாதிரி சடங்கு வைக்கணும், இந்த மாதிரி எங்களுக்கும் ஃபங்க்ஷன் சீர் ஃபங்க்ஷன் வைக்கணும் போது அந்த இடத்துல அந்த மாதிரி மஞ்சக்கயிறு கட்டுறதோ அதெல்லாம் பேட் கமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது.